இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் பத்திரமாக மீட்பு. தனி விமானம் மூலம் சென்னை அழைத்து வர தமிழக அரசு ஏற்பாடு. முதலமைச்சர் பதவியில் இருந்து 2 நாட்களில் விலகப் போவதாக கெஜ்ரிவால் திடீர் அறிவிப்பு. சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கவிருப்பதாகவும் அதிரடி. கூட்டணி ஆட்சி குறித்த பதிவு குறித்து திருமாவளவன் விளக்கம். தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டார்கள் என அதிமுக திட்டவட்டம். உலகின் முதல் வணிக ரீதியிலான விண்வெளியில் நடக்கும் திட்டம் வெற்றி. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் சென்றவர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். வணக்கம். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு பெண்கள் உட்பட 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் அந்த மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அவர்கள் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்றுவிட்டு மலைப்பகுதி வழியாக வேனில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது தபாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் கீழே இறங்கி வர முடியாமல் சிக்கி தவித்தனர். இந்த நிலச்சரிவு காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி காண்போரை அதிரச் செய்தது. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் தமிழர்கள் சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கையை மேற்கொண்டது. இதையடுத்து சம்பவ இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தலா 5 பேர் வீதமாக அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் அங்குள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொலைபேசியில் பேசி நலம் விசாரித்தார். அவர்களை தைரியமாக இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். அப்போது தங்களை மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். வந்துட்டோம் சார். எங்க உங்களுடைய ஹெல்ப் இல்லைன்னா எங்களால வந்துக்க முடியாது சார். இப்போ எங்க இருக்கீங்க? மெடிக்கல் செக்கப்ல தாசில்தார்ல இருக்கோம். ஓஹோ சரி. அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போத்துக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ 10 பேர் வந்துட்டோம். சரி. 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி தைரியமா இருங்க. நன்றி சார். மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. நான் தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. மீட்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரையும் தனி விமானம் மூலம் தமிழ்நாடு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை இரவு அவர்கள் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்படுகின்றனர். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து இன்னும் 2 நாட்களில் விலகப் போவதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே சிபிஐ தொடர்ந்த வழக்கில் முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது, அரசு கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து 2 வழக்குகளிலும் ஜாமீன் பெற்ற நிலையில் 176 நாட்களுக்கு பிறகு திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆம் ஆத்மியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று முற்பகல் வந்த திரு கெஜ்ரிவால் அங்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது தன் மீதான வழக்கு முடிவடையாததால் ஜாமீன் கிடைத்தாலும் முதலமைச்சரின் இருக்கையில் தன்னால் அமர முடியாது என்றும், எனவே அடுத்த 2 நாட்களில் பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மத்திய பாஜக அரசு மோசமானதாக உள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்த திரு கெஜ்ரிவால் டெல்லி சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் கூறினார். மேலும் தான் எந்த ஊழலும் செய்யவில்லை என்று கூறிய திரு கெஜ்ரிவால் மக்கள் முன்பு அக்னி பரீட்சை நடத்தி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பே முதலமைச்சர் நாற்காலியில் அமருவேன் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 2 दिन के बाद, आज से 2 दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं और मैं तब तक सीएम की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे. मैं जनता के बीच में जाऊंगा, गली गली में जाऊंगा, घर घर में जाऊंगा. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கான அரசியல் ஆயுதங்களாக மத்திய பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்றும் திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். சுதந்திர தினத்தன்று அமைச்சர் திருமதி அதிஷியை தேசிய கொடியேற்ற அனுமதிக்க கோரி சிறையில் இருந்தபடி துணைநிலை ஆளுநருக்கு கடிதம் எழுதியதாகவும், ஆனால் இது தொடர்பாக மீண்டும் கடிதம் எழுதினால் குடும்பத்தினரை சந்திக்கும் அனுமதியை நிறுத்திவிடுவோம் என்று தன்னை அதிகாரிகள் மிரட்டியதாகவும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். கெஜ்ரிவாலின் பதவி விலகல் அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. கூட்டணி ஆட்சி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ள நிலையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு திருமாவளவன் தேர்தல் அரசியலில் ஈடுபட தொடங்கியதிலிருந்து தாம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று வலியுறுத்தியிருப்பதாகவும், மறைந்த தமாக மூப்பனார் அதனை வரவேற்று உள்ளதாகவும் தெரிவித்தார். அதை மேற்கோள் காட்டி மறைமலை நகர் கூட்டத்தில் தாம் பேசிய வீடியோதான் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டதாக கூறி
கூறினார். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது மூப்பனார் எங்களை அழைத்த நேரத்தில் நாங்கள் முழங்கிய முழக்கம், அவர் இதை திரும்ப திரும்ப கேட்டு மேடையிலேயே சொல்லுவார். நாங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிற போது தம்பி திருமாவளவன் எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பவர், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார். இதை நான் வரவேற்கிறேன் என்று அவர் பல மேடைகளில் பேசியிருக்கிறார். இதை நான் இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கோள் காட்டி பேசினேன். திரு திருமாவளவனின் இந்த கருத்து விவாத பொருளாகிய நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன், கூட்டணி குறித்து அவர் திமுகவிடம் நேரடியாக எதையும் கூறவில்லை என்று தெரிவித்தார். பொதுவெளியில் பேசுகிறதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசுனா நான் தலைவர்கள் பதில் சொல்லுவோம். ஆனால் சீட் ஷேருங்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அமர்ந்து பேசும் பொழுது சில முடிவுகள் எடுப்பார்கள். அதை தலைமை எடுக்கும், தேர்தல் நேரத்தில் எடுக்கும். இப்பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய எந்த முடிவையும் திமுக எடுக்கவில்லை. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சிற்கே இடமில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என கூறினார். கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். மதவாத கட்சியையும் தமிழக மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று செல்லூர் திரு ராஜு கூறினார். திராவிட கட்சியை தான் மக்கள் ஏற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். விண்வெளியில் மனிதர்கள் நடக்கும் முதல் வணிக ரீதியிலான திட்டத்தை சாத்தியப்படுத்திய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிறுவனத்தின் விண்கலம் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளது. தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ராக்கெட்டில் அமெரிக்க தொழிலதிபர் ஜாரெட் ஐசக் மற்றும் விண்வெளி வீரர்கள் 3 பேர் கடந்த வாரம் விண்வெளிக்கு சென்றனர். டிராகன் என்ற விண்கலம் மூலம் புவியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்து சுமார் 700 கிலோமீட்டர் உயரத்தில் அவர்கள் விண்வெளியில் நடையை மேற்கொண்டனர். இந்த சாதனை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு கேப்சியூல் எனப்படும் விண்கலன் மூலம் 4 பூமிக்கு திரும்பினர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கடலில் பாராசூட்டுகளின் உதவியோடு அந்த விண்கலன் அதிகாலை 3:37 மணி அளவில் பத்திரமாக விழுந்தது. விண்கலனில் இருந்த 4 பேரும் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டனர். இந்த பயணத்தின் மூலம் பல 100 கிலோமீட்டர் உயரத்தில் வணிக ரீதியிலான விண்வெளி நடை நிகழ்வை சாத்தியப்படுத்திய முதல் தனியார் ராக்கெட் நிறுவனம் என்ற சாதனையை எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் படைத்துள்ளது. தொழிலதிபர் ஜாரெட் ஐசக், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பொறியாளரான சாரா கில்லிஸ், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் நாசாவின் முன்னாள் பொறியாளருமான அன்னா மேனோன், பைலட் ஸ்காட் பொட்டிட் ஆகியோர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இவர்கள் 700 கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்து சுமார் 15 நிமிடங்கள் விண்வெளி நடைபயணம் மேற்கொண்டனர். 1965ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 12 நாடுகளைச் சேர்ந்த 263 விண்வெளி வீரர்கள் விண்வெளி நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். இவை அனைத்தும் ஆய்வு நோக்கத்திற்கானவை. ஆனால் தனிநபரை விண்வெளியில் நடக்க வைக்கும் திட்டத்தை எலான் மஸ்க் நிறுவனம் சாத்தியப்படுத்தி உள்ளது. அத்துடன் 5 நாட்களாக சுமார் 40 விதமான ஆய்வுகளையும் செய்துவிட்டு 4 பூமிக்கு திரும்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணம் சாத்தியப்பட்டிருப்பதன் மூலம் செவ்வாய் கிரகத்திலும் மனிதர்கள் சென்று வரும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். கோவை அன்னபூர்ணா உணவக விவகாரத்தில் தாம் பலிகடா ஆக்கப்பட்டிருப்பதாக பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிர்வாகி தெரிவித்துள்ளார். GST வரி குறித்த கேள்வி எழுப்பிய சர்ச்சை தொடர்பான விவகாரத்தில் அந்த உணவக உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டதாக பாஜகவின் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் உணவக உரிமையாளரிடம் மன்னிப்பு கோருவதாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அறிவித்த நிலையில் கோவை சிங்காநல்லூர் பாஜக நிர்வாகி திரு சதீஷ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், இந்த விவகாரத்தில் மாவட்ட தலைவர் அவர் செய்த தவறை மறைக்க தன்னை பலிகடா ஆக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். எனக்கு வந்த ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ், அதை உண்மையான்னு சொல்லி என்னுடைய சக நிர்வாகிகிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அனுப்பி கேட்குறேன். இது கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணவர் மேலேயுமே இதே கட்சி விரோத நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த விஷயத்தை வீண் பலிகடா ஆக்கிட்டாங்க என்னை. அதாவது மாவட்ட தலைவர் அவர் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டை என் மேலே திருப்பி என்னை கட்சியிலிருந்து நீக்கி அவர் தப்பிக்க பார்த்திருக்காரு. பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமிழ்நாடு வந்தவுடன் அவரிடம் விளக்கம் அளிப்பேன் என்று அவர் கூறினார். இதனிடையே 2023-24 நிதியாண்டில் வழங்கப்பட்ட முத்ரா கடன் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். 34 லட்சம் பேர் வசிக்கும் கோவையில் 20 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய திருமதி நிர்மலா சீதாராமன் தனக்கு வந்த தகவலை தெரிவித்ததாக மழுப்பலாக பதிலளித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள திரு செல்வ பெருந்தகை மத்திய நிதியமைச்சரின் கூற்று உண்மைக்கு புறம்பான கருத்து என தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோர் கூட்டத்தில் ஒரு புள்ளி விவர மோசடியை நிகழ்த்தியதாக திருமதி நிர்மலாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர்,
2023-24 நிதியாண்டில் வழங்கப்பட்ட முத்ரா கடன் தொடர்பாக மாவட்ட வாரியாக புள்ளி விவரங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஓணம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்கா, பைன் ஃபாரஸ்ட், படப்பிடிப்பு தளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக படகு சவாரி செய்ய ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினர். மோட்டார் படகு, மிதி படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். கூட்டம் அதிகரித்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் படகு சவாரி செய்தனர். உதகையில் நிலவும் குழு காலநிலையில் படகு சவாரி செய்தது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஒவ்வொரு முறையும் சுற்றுலாவிற்கு திட்டமிடும் போது உதகைக்கு தவறாமல் வந்து செல்வதாகவும் பலர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நாங்கள் யூஎஸில் இருக்கோம். நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் வெக்கேஷனுக்கு இங்கே கோயம்புத்தூர் வருவோம். வரப்பெல்லாம் ஊட்டி மிஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஃபேமிலியோடு இந்த இயர் வந்திருக்கோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதனிடையே முதுமலை புலிகள் காப்பகம் அருகே உள்ள பிரதான சாலைகளில் உலாவரும் மான்கள் கூட்டம், காட்டு எருமைகள், யானைகள், புலி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகளை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். கோடை காலத்தில் வனப்பகுதி வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வனப்பகுதி பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனிடையே வனவிலங்குகளை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதுமலை புலிகள் காப்பக நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணாவின் உருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் திமுகவின் பவள விழாவையொட்டி அண்ணா அறிவாலய கட்டடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள பவள விழா இலச்சினையையும் திறந்து வைத்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காரைக்குடியில் அமமுக அலுவலகத்தில் உள்ள அண்ணா உருவப்படத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரம் மற்றும் சேலம், புதுக்கோட்டை, திருவாரூர், விருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அண்ணா சிலைக்கும் அவரது உருவப்படத்திற்கும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னையில் நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க மற்றும் கண்காணிக்க 3 ரோமிங் குழுக்களை சென்னை மாநகராட்சி அமைத்துள்ளது. மாநகராட்சி முழுவதும் இந்த குழுக்கள் ஆய்வு செய்து சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களின் உரிமைகளுக்காக முழங்கிய தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு செவ்வணக்கம் செலுத்தியதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மறைந்த பின்னும் தன் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒப்படைத்துவிட்ட யெச்சூரியின் புகழ் அவரது மக்கள் தொண்டை போல் எப்போதும் போற்றப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வசிக்கும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் மலையாள மொழி பேசும் மக்கள் புத்தாடை அணிந்தும் வீட்டில் அத்தப்பூ கோலமிட்டும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். செண்டை மேளம், திருவாதிரை நடனம் என உற்சாகம் கரைபுரண்ட நிலையில் மகாபலி மன்னர் வேடமணிந்து வந்தவர் வீடு வீடாக மக்களை சந்தித்து ஆசி வழங்கினார். 3000 பேருக்கு ஓணம் சத்யா விருந்தும் பரிமாறப்பட்டது. இதேபோல கோவை, ஈரோடு, செங்கோட்டை, சென்னை, நெல்லை, கூடலூர், டெல்லி உள்ளிட்ட இடங்களிலும் ஓணம் பண்டிகை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 54,920 ரூபாயாகவும், 1 கிராம் 6,865 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 97 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்று நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து இன்னும் 2 நாளில் விலகப் போவதாக கெஜ்ரிவால் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி ஆட்சி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ள நிலையில் வாய்ப்பே இல்லை என அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.